எவ்வளவு ஃபாஸ்டா எழுதினாலும் உங்க எக்ஸாமை டைமுக்கு முடிக்க முடியலையா? கவலைப்படாதீங்க, ஃபாஸ்டா எழுத நான் டிப்ஸ் தரேன். நம்ம சேனல்ல இது 50th வீடியோ. இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. 50K ரீச் பண்ணது நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம். இப்போ என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நல்லா கிறுக்க கத்துக்கோங்க. என்னடா கிறுக்கு பிடிச்சிருக்க அந்த பையனுக்கு கிறுக்க சொல்றானேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த கிறுக்கல்ல தான் ஒரு கலக்கலான விஷயம் இருக்கு. உங்க ரஃப் நோட்ல கிறுக்கிறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி கடைசி பேஜ் இருப்பான். அதுல நான் கிறுக்கிற மாதிரி கிறுக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல எது கிறுக்கி வச்சிடாதீங்க. டீச்சர்ஸ் உங்களை பொழந்துருவாங்க, உங்க பேரண்ட்ஸ் என்ன வகுந்துருவாங்க. ரெண்டாவதா பார்க்க போற டிப் என்னன்னா, நீங்க கிறுக்கினதுக்கான பலன் இதுல தான் தெரிய போகுது. எந்த அளவுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எழுதுறப்போ எந்த வேர்டா இருந்தாலும் பெண்ணை லிஃப்ட் பண்ணாம ஒரே ஸ்ட்ரெச்ல எழுதி முடிக்க பாருங்க. கண்டிப்பா டைம் சேவ் ஆகும். கடைசியா பார்க்க போற டிப் என்னன்னா, இந்தியால நிறைய சிந்தனையாளர்கள் எக்ஸாம் டைம்ல தான் உருவாகுறாங்க. ஒரு ஆன்சர் எழுதி முடிக்கிறதுக்குள்ள 10ல இருந்து 15 வாட்டி பெண்ணை எடுத்து எழுதுவாங்க. யோசிங்க, தப்பில்ல. பட் எழுதுறப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைம் அதிகம் கன்சியூம் ஆகிறத தவிர்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக எப்படி எழுதலாம்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலை எப்படி ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு காட்டுங்களேன்.